JKLM கிச்சன். இன்னைக்கு கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை குழம்பு செய்ய ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சட்டியில் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதோட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு பாதி வறுபட்ட உடனே ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கணும். கருவேப்பிலையும் மிளகும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும், இல்லைனா கருவேப்பிலை தீஞ்சு போயிடும். கருவேப்பிலை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்ச கருவேப்பிலை பூண்டு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மைய அரைச்சிட்டோம். சட்டி சூடான உடனே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 வெந்தயம். எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும். எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. 10 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வறுபட்டுடுச்சு. 1/2 கப் சின்ன வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்ட உடனே குழம்புக்கு தேவையான உப்பு இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இதோட ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கணும், அப்போ தான் குழம்பே டேஸ்ட் வரும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் சும்மா லேசாக வதக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன், அந்த புளியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பூண்டை தண்ணி ஆட் பண்ணி நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கூட. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் கொதிக்க விடலாம்.
ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பு ஒரு தடவை திரும்ப கலரி விட்டுக்கலாம். திரும்பவும் மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா வாசனையான கருவேப்பிலை குழம்பு தயாராகிடுச்சு. கருவேப்பிலை குழம்புல போடும்போது குழந்தைங்க வந்து கருவேப்பிலையை தூக்கி போட்டுருவாங்க. அதனால் இந்த மாதிரி கருவேப்பிலை குழம்பு அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.